கொத்தமல்லி தலையை ரொம்ப நாளைக்கு எப்படி ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கிறது அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதை 4 மெத்தடில் ஸ்டோர் பண்ணி எந்த மெத்தடில் அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்றதை பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிரிமெண்ட்டாகவே செஞ்சு காமிக்க போகிறேன். 2 கட்டு ஃப்ரெஷ் மல்லி இலை வாங்கி வச்சுருக்கேன். ஃபஸ்ட் நம்ம இதை க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போது மல்லி இலையோட வேர் பகுதியை கட் பண்ணி எடுத்துடலாம். அப்புறம் உள்ளே ஏதாச்சும் அழுகின இலை அல்லது வாடின இலை அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தால் அதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத மட்டும் வச்சுக்கலாம். இன்னொரு கட்டில் பாதியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இதில் வந்து தண்டை கட் பண்ணாமல் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி வேர் நல்லா இருக்கிறதா பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 2 கட்டு மல்லியுமே க்ளீன் பண்ணியாச்சு. பாதி மட்டும் வேரோடு வச்சுருக்கோம், மீதி எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இந்த கொத்தமல்லி தலையை இன்றைக்கி நம்ம 4 விதமாக ஸ்டோர் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த வேரோடு இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. இந்த மல்லி இலையெல்லாம் டிஷ்யூ பேப்பர் மேலே வச்சிடலாம். நல்லா டிஷ்யூ பேப்பரை இந்த மாதிரி ஒத்தி எடுங்க. அதில் ஏதாச்சும் கொஞ்சம் ஈரம் இருந்தாலும் இந்த டிஷ்யூ பேப்பர் நல்லா உறிஞ்சிடும். டிஷ்யூ பேப்பர் இல்லாதவங்க காட்டன் துணி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். க்ளீன் பண்ண மல்லி இலையை 3ஆக பிரித்து வச்சுருக்கேன். இது ஒன்றையும் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஸ்டோர் பண்ணி பார்க்க போகிறோம். 2 பாக்ஸ் எடுத்திருக்கேன். 2 பாக்ஸுமே ஈரம் இல்லாமல் ட்ரையாக இருக்க மாதிரி எடுத்திருக்கேன். அதில் ஒன்றில் யூஸ்வலாக நம்ம எப்பயும் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இதை எடுத்து அப்படியே உள்ளே போட்டு வச்சிடலாம். ஏர் டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த பாக்ஸில் இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து அதை உள்ளே வச்சுடுங்க. இதுக்குள்ளே மல்லி இலையை வச்சிடலாம். ரொம்ப நிறைய டம்ப் பண்ணாமல் கொஞ்சம் காத்தோட்டம் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே இன்னொரு டிஷ்யூ பேப்பர் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இதையும் நல்லா ஏர் டைட்டாக மூடிடுங்க. இந்த மல்லி இலையை இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் ரோல் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி ஒரு ஜிப்லாக் கவருக்குள்ளே வச்சிடலாம். அதில் இருக்க காற்றெல்லாம் வெளியே இப்படி லைட்டாக அமுத்தி எடுத்துகிட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஒரு கிளாஸில் 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். அதில் நம்ம வேரோடு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மல்லி இலையை டிப் பண்ணி வச்சிடலாம். ஜஸ்ட் அந்த வேறு முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இந்த 4மே இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாம். 1 வாரம் அல்லது 10 நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் அதை எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை முடிக்க போகிறோம். நம்ம ஸ்டார்ட் பண்ணது 26ஆம் தேதி, இன்றைக்கி 5ஆம் தேதி ஆகுது. அதாவது 10 நாள் வச்சுருக்கேன். இப்போது இதை ஒவ்வொன்றும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து வாடிடுச்சு. ஏதோ கொஞ்சம் ஒரு 40% இலை மட்டும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, மற்ற எல்லாமே வாடிடுச்சு. இது ஒரு 3 நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இப்படியே தான் வாடியே தான் இருக்குது. ஸோ நமக்கு இந்த மெத்தட் சூட் ஆகாது. அடுத்ததான் நம்ம டிஷ்யூ பேப்பரில் ரோல் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை பார்க்கலாம். டிஷ்யூ பேப்பர் ஃபுல்லாக ஈரம் ஆகிருக்கு. இதுவும் அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இல்லை. பார்த்திங்கன்னா இலையெல்லாம் பழுத்து போயிடுச்சு. நிறைய வாடியும் இருக்குது, நிறைய இலை பழுத்து இருக்குது. நம்ம டிஷ்யூ பேப்பருக்குள்ளே வச்சுருந்தோம் இல்லையா, அதை பார்க்கலாம். உள்ளே இருக்க இலை வந்து கொஞ்சம் பழுத்து இருக்குது. அப்புறம் ரொம்ப இளம் தலையாக இருந்தது இல்லையா, அதெல்லாம் வந்து வாடி போயிடுச்சு. பார்த்திங்கனாவே தெரியும். பட் இந்த பாக்ஸில் இருந்தது 1 வீக் வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது. நான் 1 வீக்கில் ஓப்பன் பண்ணி பார்த்தேன், அப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இது வந்து நம்ம எம்டியாக வெறும் பாக்ஸில் போட்டு வச்சது. பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. இதுலேயும் அதே மாதிரி இளம் தலையாக இருக்குது இல்லையா, அதுதான் வாடி இருக்குது. நம்ம பாக்ஸில் போட்ட 2 மெத்தட்லையுமே இலை ஓரளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. இளம் தலையாக இருந்தது இல்லையா, அது மட்டும் வாடி இருக்குது. ஸோ நம்ம 10லேருந்து 2 வாரம் வரைக்கும் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பாக்ஸில் ஒன்று டிஷ்யூ பேப்பர் போட்டு வைக்கலாம், அப்படி இல்லைனா இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் போடாமையும் வைக்கலாம். 2மே ஒரே மாதிரி ரிசல்ட் தான் கொடுத்துருக்கு. பட் நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா தண்ணிலாம் இல்லாமல் டிஷ்யூ பேப்பரில் ஒத்தி எடுத்துகிட்டு ஸ்டோர் பண்ணோம்னா நமக்கு 2 வாரம் வரைக்கும் கூட ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 1 வாரம் வரைக்கும் இந்த மெத்தடில் ப்ரிசர்வ் பண்ணிக்கலாம். அதிகபட்சம் 2 வாரம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது.